الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله خاتم النبيين رحمة للعالمين شفيع للمذنبين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم أجمعين. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. سبحان الذي أسرى بعبده ليلا من المسجد الحرام إلى المسجد الأقصى الذي باركنا حوله لنريه من آياتنا إنه هو السميع البصير. صدق الله العلي العظيم. قال رسول الله صلى الله عليه وسلم: رأيت ربي بربي، رأيت ربي بعيني رأسي، رأيت ربي بعيني بصري. صدق رسول الله صلى الله عليه وسلم. அன்பு நிறைந்த பெரியோர்களே, அன்பு சகோதரர்களே, அளவில்லாத, எண்ண முடியாத, கணிக்க முடியாத ரஹ்மத்தை அள்ளி பொழியும் அல்லாஹுவின் திருவருளால் இன்று உங்களின் அன்பு முகங்களை நோக்கி 11வது பயான் நடைபெறுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையை 3 தொகுதியாக வரலாற்று ஆசிரியர்கள் வகுத்திருக்கிறார்கள் என்பதை நாம் முந்தைய நாட்களிலே அறிந்திருக்கிறோம். நபி அவர்களுடைய 63 ஆண்டுகளை அவர்களுடைய பரிசுத்தமான ஜனனத்திலிருந்து நபித்துவம் பெறும் வரைக்கும் 40 ஆண்டு வாழ்க்கை, நபித்துவம் பெற்றதற்கு பிறகு மக்காவில் உள்ள 13 ஆண்டு கால வாழ்க்கை, நபி அவர்கள் ஹிஜ்ரத்து செய்து 53வது வயசிலே மதீனா சென்றதற்கு பிறகு அங்கு கழிந்த 10 ஆண்டு வாழ்க்கை மதீனா வாழ்க்கை என்று வரலாற்று ஆசிரியர்கள் வகுத்து தந்திருக்கிறார்கள். இந்த மக்காவில் உள்ள 13 ஆண்டு கால வாழ்க்கை நபித்துவம் பெற்றதற்கு பிறகு அதை எழுத்தால் வடிக்க முடியாது, பேச்சால் பேசி முடிக்க முடியாது. அவ்வளவு துன்பங்கள், துயரங்கள், இன்னல்கள், இடுக்கண்கள் வரிசை வரிசையாக வந்து தாக்கி கொண்டிருந்தன நபி அவர்களாரின் பொன்மேனியை. அவர்கள் தாங்கின, அவர்கள் சகித்த கஷ்டங்களை நாம் எந்த நூல்களிலும் எத்தனை வால்யூம் எழுதினாலும் கூட அந்த வால்யூம்கள் போதாது. அவ்வளவு பெரிய கஷ்டங்களை எல்லாம் நமக்காக வேண்டி, இந்த உம்மத்திற்காக வேண்டி நபி அவர்கள் தாங்கினார்கள். அவ்வளவு கிருபை உள்ளவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எப்படியாவது இந்த உம்மத்துகளை அல்லாஹ்வுக்கு உகந்த அடியார்களாக ஆக்க வேண்டும் என்று இரவு பகலாக முனைந்து பாடுபட்டார்கள். நாளை கியாமத்து நாளையிலே கேள்வி கணக்கெல்லாம் முடிந்து நான் சுவனலோகம் சென்றதற்கு பிறகு நபி அவர்கள் சொல்லுகிறார்கள், நான் சுவனலோகத்திலே நிம்மதியாக இருக்க மாட்டேன். என் உம்மத்துமார்களில் ஒருவர், எல்லாமே சுவர்க்கத்துக்கு வந்து விட்டார்கள், ஒருவர் நரகத்தில் இருக்கிற வரைக்கும் நான் நிம்மதியாக இருக்க மாட்டேன் என்று சொன்னார். சுவனலோகத்திலே நான் நிம்மதியாக இருக்க மாட்டேன். அவ்வளவு கிருபை உள்ளவர்கள். 1,24,000 நபிமார்களுள் நமது சர்தாரே தோஜஹான் ஆகாய நாம்தார் சாமுத்திரிகா லட்சணர் சர்க்குண தயாபரர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் சுவனலோகத்திலே முதலிலே கால் வைப்பார். பிஸ்மில்லா என்று நபி அவர்கள்தான் கால் எடுத்து வைப்பார். அதற்கு பின்தான் மற்ற நபிமார்கள் நபி அவர்களை தொடர்ந்து வருவார். இதெல்லாம் ஹதீஸுடைய மொழிபெயர்ப்பு.
அதற்கு பிறகு ஒவ்வொரு நபியுடைய உம்மத்துமார்களிலே என்னுடைய உம்மத்துமார்களிலே இரண்டாவதாக அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு தான் எனக்கு பின்னாலே பிஸ்மில்லா என்று சோழலோகத்திலே காலெடுத்து வைப்பார். அதற்கு பிறகுதான் எல்லா உம்மத்துமார்களிலும் உண்டானவர்கள் முதன்மையானவர்கள் யாரா அந்த நபிக்கு உகந்தவர்கள், அந்த நபிக்காக வேண்டி பாடுபட்டவர்கள் நுழைவார். இப்படியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார். அப்போ இவ்வளவு கஷ்டங்களை பட்ட நபி அவர்களுக்கு அல்லாஹு தஆலா தன் பக்கம் அழைத்து தன் அர்ஷுக்கு அருகிலே அவர்களை வைத்து நேரடியாக நம்மளுடைய தஜல்லியை காட்டி நம்மளுடைய பேரழகை காட்டி உரையாடுவோமே என்ற ஒரு ஆசை வல்லவனாகி அல்லாஹ்வுக்கு ஏற்பட்டு விட்டது. அந்த நபியை நம்ம தர்பாருக்கு அழைக்கலாமே. அல்லாஹ் அழைக்கிறான், நபி அவர்கள் அழைக்கப்பட்டார்கள். அன்று சொன்னேனே நான் ஒரு நாள், நபி அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜுக்கு போகவில்லை, மேராஜுக்கு அழைத்து செல்லப்பட்டார்கள் என்று அதுக்கு உதாரணத்தோடு சொன்னேன். ஜானா எக் பாத் ஹே லே ஜானா துஸ்ரி பாத் ஹே என்று உருதுல சொல்லுவாங்க. சுயமாக செல்லுதல் என்பது ஒரு கருத்தை தரும், அழைப்பின் அடிப்படையிலே சிறந்தவர்கள் வந்து அழைத்து செல்வது என்பது மற்றொரு கருத்தை தரும். ரெண்டு கருத்துக்கு இடையிலே மலைக்கும் மடுவுக்கும் உள்ள வித்தியாசம் இருக்கிறது என்று நான் சொன்னேன், ஞாபகம் இருக்கலாம். அப்போ அல்லாஹு தஆலா இந்த கஷ்டங்களை எல்லாம் லேசாக ஆக்குவதற்காக வேண்டி இந்த பட்ட கஷ்டங்களை எல்லாம் மனதில் விட்டு ஒதுக்கி சந்தோஷம், முழுமையான சந்தோஷம் நபியோடைய உள்ளத்தில் ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்த விண்ணுலக யாத்திரையை அல்லாஹு தஆலா செய்து காட்டுகிறான். இந்த உலகத்திலே ஆச்சரியம் ஆன ஒரு வஸ்துவை மனிதன் பார்க்கிற போது, நம்ம இந்தியாவிலே தாஜ்மஹாலை போய் பார்த்தா சுப்ஹானல்லாஹ் என்று சொன்னது மாதிரி கோலாலம்பூரில் இருக்கக்கூடிய பில்டிங்கெல்லாம் பார்த்தா அல்லாஹ் சுப்ஹானல்லாஹ்னு சொல்ல வேண்டியிருக்கிறது. 23, 25 மாடிகளை பார்க்கிற போது அங்கே அல்லாஹ்வுடைய வல்லமை தான் அங்கு தென்படுகிறது. இத்தனை உயரமாக கட்டக்கூடிய ஒரு கொத்தனாரை, அறிவு மிகுந்தவரை அல்லாஹு தஆலா படைத்து அவனது அடியானை கொண்டு இவ்வளவு பெரிய உயர்தரமான விண்ணோடு பன்னிசைத்து கொண்டிருக்கும் மாளிகையை எழுப்பியிருக்கிறானே. எழுப்பினது அல்லாஹ் தானே, மனிதன் தானே சக்தி கொடுக்கப்பட்டிருக்கிறான். இப்போ அல்லாஹ் தானே அங்கே தெரிகிறான். முஃமினான மனிதனுக்கு சுப்ஹானல்லாஹ், சாதாரண குடிசையை பார்த்து சுப்ஹானல்லாஹ் சொல்கிறான். சுப்ஹானல்லாஹ்ங்கிற வார்த்தையே மனிதனுடைய புத்திக்கு திகைக்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய முஹய்யிருல் உக்கூல், நம்முடைய புத்தி எல்லாம் திக்குமுக்கால செய்யக்கூடிய ஒரு அபரிமிதமான ஒரு அளவை விட்டும் மீறிய ஒரு பங்களாவையோ ஒரு செய்தியோ ஒரு வஸ்துவையோ பார்க்குற போது, கடலை பார்க்குற போது அல்லாஹ் 3 பாகம் கடல் சூழ்ந்திருக்கிறது, ஒரு பாகத்திலே மனிதன் வாழ்கிறான். அந்த ஒரு பாகம் கூட இன்னும் கம்மியாக 75% மேலே இருக்கிறது தண்ணி. கொஞ்சம் நாடுனா குறவலையை பிடிச்சி போடுவான். சூறு உதறதெல்லாம் பின்னால் இருக்கட்டும், சுனாமி வந்தது தெரியாதா? இப்போ கடலில் போய் பார்க்குற போது ஒரு மூமினாலுமே அல்லாஹ்வுடைய குதிரத்தை, வல்லமையை அங்கே நினைவு கூறுகிறான். இப்படிப்பட்ட கடலை அவன் அதிகாரம் செலுத்தி வைக்கிறானே. இந்த கடலுடைய குடுமி அல்லாஹ்வின் பக்கம்தானே இருக்கிறது. இரவில் தான் தூக்கம் உண்டா, பகலில் தான் தூக்கம் உண்டா, அது ஓய்வாக இருக்கிறதா? குடுமையை பிடிச்ச ஆற்றல் நிலையில் தானே இருக்கிறான். டவுன் டவுன் டவுன். என்னைக்காவது தலைகாணி வச்சு தூங்கி இருக்குதா கடல்? அப்போ சுப்ஹானல்லாஹ்னு சொல்கிறேன். ஏன் அவ்வளவு அல்லாஹ்வுடைய வல்லமை அங்கே தெரிகிறது. அதே போல தான் கிமு இருக்குது. கிமு கிறிஸ்து பிறப்பதற்கு முந்தி கிரேக்க தத்துவ ஞானிகள் என்று சிலர் வந்திருக்கிறார்கள்.
அதில் அரிஸ்டாட்டில், அஃப்லாத்தூன். அரிஸ்டாட்டில் ஷாகிருது, அஃப்லாத்தூன் தான் உஸ்தாது. அரிஸ்டாட்டில் அரஸ்தா தாலீஸ் என்று அரபியில் சொல்வார்கள். ஆங்கிலத்தில் அரிஸ்டாட்டில், அஃப்லாத்தூனை பிளாட்டன், சொக்ராத்த சாக்ரட்டிஸ் இப்படியெல்லாம் சொல்வது வழக்கம். உங்களுக்கு தெரியும், படித்திருப்பீர்கள், அறிந்திருப்பீர்கள். இவர்களெல்லாம் கிமுவில் பிறந்த கிரேக்க தத்துவ ஞானிகள். அரிஸ்டாட்டிலும் இந்த அஃப்லாத்தூன், பிளாட்டனும், சாக்ரட்டீஸும், புக்கராத்தும், சொக்ராத்தெல்லாம். இது ஏன் உங்கள் கவனத்துக்கு கொண்டு வருகிறேன் என்றால், அவர்களுக்கு அல்லாஹ் மூளையை கொடுத்தான். யாருக்கு? இந்த கிரேக்க தத்துவ ஞானிகளுக்கு. என்ன மூளை? நம்ம மூளையை போலையெல்லாம் இல்லை. நம்ம மூளை தலையில் தான் இருக்கும். இப்படி எடுத்தோடனே நீ விழுந்தவர் வரும். கேரளாக்காரன் சொல்லுவான் தலைச்சோறுண்டு, தலையில் இருக்கிற சோறுண்டு. இவ்வளோ தான் மூளை வரும் நமக்கு. எவ்வளவு? ஆட்டுக்கு மாட்டுக்கு அதுக்கு தக்கவாறு கொஞ்சம் மூளை இருக்கும். இந்த கிரேக்க தத்துவ ஞானிகளுக்கு வரலாற்று ஆசிரியர்கள் மிகப்படுத்தி சொல்கிற போது அவருடைய வல்லமையையும் அறிவாற்றலையும், எவ்வளவு பெரிய வியாதியாக இருந்தாலும் மூலிகையினுடைய சாறை கொண்டு கட்டி வைக்காமலே சுகப்படுத்த முடியும் என்று இந்த உலகத்துக்கு சவால் விட்டவர்கள் கிரேக்க தத்துவ ஞானிகள். கத்தி எடுத்துகிட்டு அறுக்கிறானே 12, 5 பேர் 6 பேர் கூட்டு அறுத்து வைக்கிறான். இன்னமும்லாம் ஆப்ரேஷன் பண்ணுறான். அந்த ஆப்ரேஷன் இல்லாமலே மூலிகை சாரை புரிஞ்சு விட்டா சரியாக போகணும், எல்லாம் எந்திரிச்சுக்குவான்னு சொன்னவன் கிரேக்க தத்துவ ஞானி. அவனுக்கு தலையில் மாத்திரம் மூளை இல்லை, தொடையில் குத்தினாலும் அங்கே ஒரு மூளை வரும். அவ்வளவு பெரிய அறிவாளிய தப்பி தொடையில் குத்துட்டு அங்கே இவ்வளவு வருந்தது விழுங்காளிய. அப்போ அல்லாஹு தஆலா சொல்கிறான், உலகத்திலே அவன் படைத்த அறிவாளிகளை நோக்கி சொன்னது போல சொல்லுகிறான். இந்த வானமுகட்டின் கீழ் பூமிக்கு மேல் எத்துணை பெரிய அறிவாளிகளாக இருந்தாலும் சரி, நிபுணர்களாக இருந்தாலும் சரி, எந்த துறையில் சேர்ந்த நிபுணர்களாக இருந்தாலும் சரி, என்னது அப்து முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த விண்ணுலக யாத்திரையை அவர் கொஞ்சம் நினைவு கூர்ந்தால் சுப்ஹானல்லாஹ் என்று சொல்லுவார் என்று அல்லாஹ் தஆலா அந்த சூரத்தை சுப்ஹானல்லதி என்று ஆரம்பிக்கிறார். சுப்ஹான அல்லதின்னு வருது வரல, அந்த அல்லதிங்கிற இடத்த அல்லாஹ்தான் அல்லதிங்கிறான். சுப்ஹான் அல்லதிக்கு பொருள் செய்கிற போது ஒரு அல்லாவை சுத்தப்படுத்துறதாக சுத்தப்படுத்துகிறேன். இந்த அல்லதை எடுத்துட்டு அல்லாவை வச்சா அதே கருத்து தான். சுப்ஹானல்லாஹ் அஸ்ரா பி அப்தி லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராமி என்று அர்த்தம். அப்போ எவ்வளோ பெரிய அறிவாளியாக இருந்தாலும் சுப்ஹானல்லாஹ் என்று சொல்லாமல் இருக்க மாட்டோம். சொல்லாமல் நபியுடைய அந்த விண்யாத்திரையை சிந்திக்க முடியாது. அல்லாஹ் எவ்வளவு புத்தி இருந்து நமக்கு என்ன பிரயோஜனம்? அப்பா புத்தியெல்லாம் திக்கு முக்காட செய்யும். அப்படிப்பட்ட மேராஜ் அல்லது எப்படிப்பட்ட அல்லாஹ்ன்னு கேட்டால், அவன் இரவோடு இரவாக குறுகிய நேரத்தில் தனது சிறப்புக்குரிய, மகிமைக்குரிய, போற்றுதலுக்குரிய தனது அடிமையை என்று சொல்கிறான். அங்கே சிராஜுல் முனீர் என்றோ, ஒளி சிந்தும் சூரியன் என்றோ, சந்திரன் என்றோ, சுப்ஹானல்லதி அஸ்ரா பி ரஹ்மத்தில் லில் ஆலமீன் அகில உலகத்திற்கு அருட்பழம்பை நான் அழைத்து சென்றேன் என்றோ சொல்லவில்லை. இதையும் நான் உங்களுக்கு நினைவுபடுத்தி இருக்கிறேன். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மேராஜுடைய இரவிலே வந்து உங்களுக்கு ஒரு சிறப்பு பெயரை அல்லாஹ் கொடுக்க விரும்புகிறான், சொல்லுங்கள் என்று கேட்டதுக்கு, என்னை சிராஜுல் முனீர், ஒளி சிந்தும் சூரியன் சந்திரன் என்று சொல்லியிருக்கிறான். ரஹ்மத்துல் லில் ஆலமீன் அகில உலகத்திற்கும் அருட்பழம்பு என்று அல்லாஹ் கூறி மகிழ்ந்திருக்கிறான். உங்களுக்கு பேரொளி வந்துவிட்டது என்று 100 என்று சொல்லி போந்திருக்கிறான். ஏற்றுக்கொள்கிறேன், அல்லாஹ் சொன்னான், ஏற்றுக்கொள்கிறேன். இருந்தாலும் ஜிப்ரீலே, நீங்கள் கேட்டு வர சொன்னதாக சொல்கிறீர்கள், அவனது அடிமை என்று சொன்னாவே எனக்கு அதில் இருக்கிற பெருமை எதிலையும் இல்லை என்று சொன்னார். நான் சொல்லி இருக்கிறேன், அப்து என்றா வேறு, அப்துஹு என்றா வேறு, பிள்ளை என்று சொன்னது அவ பிள்ளைங்கிறது வேறேன்னெலாம் கருத்து சொல்லியிருக்கிறேன். பிள்ளைன்ற ஒரு அர்த்தம் வரும், அவ பிள்ளைன்ற யார் அம்மாவுடைய பிள்ளைன்ற வேறு அர்த்தம் வரும்னு சொல்லியிருக்கிறேன். அதெல்லாம் ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு. இப்போ அல்லாஹு தஆலா நபி அவர்களுடைய பிரியத்திற்கு ஏற்ப
மேராஜை முடித்துவிட்டு சுப்ஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹிங்கிறான். அவனது அடிமையை இரவினுடைய சொற்ப நேரத்திலே, குறுகிய நேரத்திலே, இரவோடு இரவாக அழைத்து சென்றான் தன் தர்பாருக்கு. எங்கிருந்து முதல்ல ஆரம்பம்? என் மஸ்ஜிதில் ஹராமி, மக்காவில் நாம் போய் காபத்துல்லாவை தவாப் செய்கிறோமே, அந்த இடத்துல தான் நபி அவர்கள் உறங்கி கொண்டிருந்தார்கள். நபி அவருடைய பெரியப்பா அபூ தாலிப், அபூ தாலிபுக்கு ஒரு மகள் இருந்துச்சு, உம்மஹானின்னு ரலியல்லாஹு அன்ஹா. அந்த உம்மஹானி வீட்டிலே தூங்கி கொண்டிருந்தார்கள். அந்த உம்மஹானி ரலியல்லாஹு அன்ஹாவுடைய வீட்டில் தூங்கி கொண்டிருந்த நபி அவர்களை எடுத்து கொண்டு வந்து ஹத்தீம் என்ற இடம் இருக்கும், காபாவுக்கு ஓரத்திலே ஒரு வட்ட வளைவான திண்ணை வடிவத்தில் இருக்கும். அந்த ஹத்தீமில் வந்து நபி அவர்கள் கொஞ்சம் தூங்கினாங்க, கொஞ்சம் தூங்கிட்டோம் அப்படின்னு கொஞ்சம் விட்டுருந்தாங்க. அதுக்கு பின்னால் எழுப்பி மேலே போகணும் என்று சொன்னோடனே உஷாராகிட்டார். அதற்கு பிறகு தான் ஜம்சம் கிணறுக்கு அருகிலே போய் அவர்களின் நெஞ்சை பிளந்து மேலுலகத்தை எல்லாம் பார்ப்பதற்கு தாங்கக்கூடிய, எழுத்தால் விவரிக்க முடியாத, பேச்சால் விவரிக்க முடியாத ஒரு அபார சக்தியை கல்விலே அழுத்தி தைத்து அதற்கு பின்னால் புராக்கிலே அழைத்து சென்றார். புராக்குங்கிறது பெரிய வாகனம், வெண்மையாக இருக்கும், அல்லாஹு தஆலா அனுப்பி வைத்த வாகனம். அந்த வாகனத்திலே போய் சுபு நேரத்துக்கு முந்தையே வந்து விட்டார்கள். என்ன, எங்கிருந்து ஆரம்பம்? மஸ்ஜிதுல் ஹராமிலிருந்து பைத்துல் முகத்தஸ் ஜெருசலம், அந்த ஜெருசலத்துக்கு அழைத்து கொண்டு போய் அங்கே புராக்கை கட்டிவிட்டு அங்கிருந்து 5 வாகனங்கள், ஹதீஸ்களிலே நாம் அலசி அலசி ஆராய்ந்தால் மனுஷன் அப்படியே திகைத்து போயிடணும். மேராஜுடைய சம்பவங்களை ஆய்வு செய்தால் மண்ட மூளை அப்படி திணறும். என்ன இப்படி ஒரு நபி, அல்லாஹு தஆலா எப்படிப்பட்ட நபியை நம்ம அனுப்பி வைத்திருக்கிறான், நாம் எப்படிப்பட்ட காலத்தில் இருக்கிறோம், அது எப்படிப்பட்ட காலமாக இருந்தது. இந்த காலத்தை நினைத்தால் நபி அவருடைய மேராஜ் கண்ணை மூடிக்கிட்டு ஒத்துக்கொள்ளணும். அப்படிப்பட்ட ஒரு நவீன சாதனங்கள்லாம் வந்துட்டது இப்போ. அப்போ அங்கே புறாக்கை கட்டிவிட்டு அங்கிருந்து 1வது வானம், 2வது வானம், 3வது வானம், 7வது 4வது வானம், 5வது வானம், 6வது 7வது என்று வரும் ஹதீஸிலே. அந்த வானங்கள் என்று சொல்வது இப்போ சூரிய குடும்பம், சூரியனை மையமாக வைத்து கோள்களெல்லாம் சுற்றி வருகின்றனவே, இதற்கு அப்பாற்பட்டது. இதல்ல, இது 10 கண்டுபிடிச்சா 11 கண்டுபிடிக்க போகிறான் நெப்டியூன் அப்படின்ட்டு. இதல்ல, ஹதீஸில் வர்றது ஒரு வானத்துக்கு இன்னொரு வானத்துக்கு அடியில் 500 மைல் வித்தியாசம் இருக்கிறது, அதற்கு ஒரு கதவு இருக்கிறது, மலக்குமாருடைய அதிகாரத்தில் இருக்கிறது, யாரும் அந்த கதவை திறந்து அல்லாஹ்வுடைய அனுமதி இல்லாமல் போக முடியாது என்றெல்லாம் வருகிறது. அதனால் இந்த உலகத்திலே இவன் விஞ்ஞானத்திலே கண்டுபிடித்த இந்த 7, 8, 9, 10ன்னு சொல்கிறாங்க, இதற்கெல்லாம் அப்பாற்பட்டது. வாந்த தஹ்தரிகு சபாத்தி பாகபிஹிம் ஃபீ மௌகிபின் குன்த ஃபீஹி சாயிபல் அலமி. பூஸ்ரி இமாம் சொல்கிறார், 7 வானங்களை கடந்து நீங்கள் அல்லாஹ்வுடைய தர்பாருக்கு போனீர்கள். இந்த சூரிய குடும்பத்தை சுற்றி வரக்கூடிய கோள்களை கடந்து போய் அங்கே அல்லாஹ்வை பார்த்துட்டு வந்தாங்கிற அர்த்தம் இல்லை. இதையெல்லாம் ஒரு ஓரத்தில் தள்ளிவிட்டு வேறொரு உலகத்துக்கு போனார்கள். அதில் தான் 7 வானம், நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3, நம்பர் 4, நம்பர் 5. அந்த வானத்துக்கு எவனாலையும் போக முடியாது, யாரும் கண்டுபிடிக்க முடியாது. 1,24,000 நபிமார்களுக்கும் கொடுக்கப்படாத ஒரு தனி செல்வாக்கு, தனி சிறப்பு, அது யாருக்கும் அல்லாஹ் கொடுக்க இல்லை, நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தவிர. 1,24,000 நபிமார்களுக்கும் நமக்கு இடையில, மற்ற நம்ம நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இடையில வேற்றுமை என்ன? நபி அவர்களுக்கும் மற்றவர்களுக்கு இடையில வேற்றுமை என்ன என்று நாம் கொஞ்சம் ஆய்வு செய்தால், எல்லா நபிமார்களும் சுவர்க்கம் இருக்கிறது, நரகம் இருக்கிறது,
சிதறத்துல் முன்தஹா என்ற பாதுகாக்கப்பட்ட பதிவேடு இருக்கிறது, முன்கர் நக்கீர் கபரிலே கேள்வி கணக்கு இருக்கிறது, எல்லாமே சொன்னார்கள். அரிஷ் இருக்கிறது, குருசு இருக்கிறது, லவ்ஹு இருக்கிறது, கலம் இருக்கிறது என்று எல்லா நபிமார்களும் சொன்னார்கள். அல்லாஹ் ஜிப்ரீல் மூலமாக வஹி அறிவிச்சதன் காரணத்தினால சொன்னார்கள். நமது சர்தாரே தோஜஹான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பார்த்து சொன்னார்கள். அரிசி இருக்குது என்று சொன்னார்கள், பார்த்து சொன்னார்கள். குருசு இருக்குதுன்னு சொன்னார்கள், பார்த்து சொன்னார்கள். ஏனென்றால் நபி அவர்களை தான் கியாமத்து நாள் வரைக்கும் ஒரே நபி, காத்தமுன் நபி, எந்த நபி இனி வரப்போறதில்லை. அதனாலே சர்வ வஸ்துக்களையும் காண்பித்து மக்களுக்கு சொல்லுங்கள், நான் குருசை பார்த்தேன், அரிசை பார்த்தேன், யாரை நாம் வணங்குகிறோமோ அந்த அல்லாவை பார்த்தேன். யாரை உங்களை வணங்க, லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்குரிய நாயன் யாருமே இல்லை, அல்லாவை தவிர என்று உங்களுக்கு நான் சொல்லித் தருகிறேனே, அந்த அல்லாவை பார்த்தேன். என் உம்மத்துமார்களே, பார்த்து விட்டு சொல்கிறேன். அரிசை பார்த்து சுட்டு சொல்கிறேன், குருசை பார்த்து விட்டு சொல்கிறேன். லவ்ஹு கலம், சுவர்க்கம் நரகம், அங்கே நடக்கக்கூடிய அதாபு, இப்போ அதாபு இல்லை, இனிமேல் நடக்கவிருக்கும் அதாபுகளை அல்லாஹ் முன்கூட்டியே காட்டினான். இப்படி இப்படி ஆளுகளுக்கு இப்படிப்படி அதாபு பார்த்துட்டு வந்து சொன்னேன். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வஹீயின் அடிப்படையில்ங்கிறது ஒன்று இருக்கிறது, வஹீயும் இருக்கிறது. நான் வஹீயை மட்டும் வச்சு சொல்லவில்லை, நேரடியாகவே பார்த்து விட்டு வந்தேன். இதே வித்தியாசம், பார்த்து சொன்னார். உடனே புறாக்கை இங்கே கட்டிவிட்டு 1வது வானம், நான் சொன்ன வானம் இந்த இதில் அதை கொண்டாந்து நமது மூலையிலே நிற்க வைத்துக் கொள்ளுங்கள். அப்படி ஒரு 7 வானத்தை கலந்து போகிறதாக. 1வது வானம் வரைக்கும் நூறானியத்தான சீடி புறாக்கு இங்கே கட்டப்பட்டு விட்டது. லிஃப்ட்டு, நூறானியத்தான லிஃப்ட்டு, மின்சார ஏணி, பட்டன் தட்டி விட்டால் உடனே கொண்டு போயிடும். இங்கே கொண்டு போகுது நூறானியத்தான ஏணி 1வது வானம் வரைக்கும். 1வது வானத்தில் போய் சேர்ந்த உடனேயே 1லிருந்து 7 வரைக்கும் மலக்குமார்கள் தங்கள் தோளிலே நபி அவர்களை வைத்து பறந்தார்கள். ஒருத்தருக்கு ஒருத்தர் மாற்றி நான் நீ நீ நீண்டு பல மலக்குமார்களுக்கு இறக்கை இருக்கிறது. அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே சொல்லுகிறான், உலி அஜ்னிஹத்தின் மஸ்னா வசுலாத வருபா. நான் எப்படிப்பட்ட அமர்களை படைத்திருக்கிறேன் என்றால், சில மலக்குகளுக்கு 2 இறக்கை, சிலருக்கு 3 இறக்கை, சிலருக்கு 4 இறக்கைகளை வைத்து நான் படைத்திருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்கிறான் குர்ஆன் ஷரீஃபில். இப்போ மலக்குமார்கள் 1வது வானத்திலிருந்து 7வது வானம் வரைக்கும், பைத்துல் முகத்தஸிலிருந்து 1வது வானம் வரைக்கும் நூறானியத்தான சீடி, பைத்துல் முகத்தஸிலே புறா கட்டப்பட்டு விட்டது. பைத்துல் முகத்தஸிலிருந்து 1வது வானம் வரைக்கும் நூறானியத்தான ஒளிமயமான ஏணி. இந்த ஒளிமயமான ஏணியிலேயே போனார். அங்கே போய் 1வது வானத்தில் சேர்ந்ததுக்கு பிறகு மலக்குமார்கள் தங்கள் தோல் புஜத்திலே நபி அவர்களை வைத்துக் கொண்டு பறந்தார்கள் 7வது வானம் வரைக்கும். வாகனங்கள் புறாக்கு, ஒளிமயமான ஏணி, அதற்கு அடுத்து மலக்குமார்கள். 7வது வானத்திலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், 7வது வானத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், ரசூலே கொஞ்சம் என் முதுகுல ஏறுங்கள், என் முதுகுல ஏறுங்கள். முதுகுல ஏறி உட்கார்ந்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எந்த மலக்குமார்களுக்கும் இல்லாத ஒரு தனிச்சிறப்பு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துக்கு இருக்கிறது. அல்லாஹ் அப்படிப்பட்ட ஒரு ஜிப்ரீலை படைத்துத்தான் இந்த பரிசுத்த திருக்குர்ஆன் நமக்கு வந்து சேர்ந்தது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வந்து நபி அவர்கள் நம்மிடத்திலே கொடுத்து விட்டு அவர்கள் சென்றிருக்கிறார்கள். அந்த குர்ஆனை அந்த ஜிப்ரீல் தான் கொண்டு வந்தது அலைஹிஸ்ஸலாம். எல்லா நபிமார்களுக்கும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தான் அல்லாஹ்வுக்கும் அவர்களுக்கு இடையிலே கொண்டு வரக்கூடிய தூதராக இருந்திருக்கிறார். நபி அவர்களுக்கும் அவர்தான் தூதராக இருந்திருக்கிறார் என்றால், நபி அவர்களுக்கு இந்த கொண்டு வந்த அந்த 6666 ஆயத்துடைய அந்தஸ்தில் எந்த நபிக்கும் கொண்டு வரல. குர்ஆனை போல ஒரு வேதத்தை யாருக்கும் கொடுக்கப்படலை. அந்த காலத்தில் வந்துச்சு, அந்த சமுதாயத்தோடு போச்சு, அவ்வளோதான். தௌராத்தும் இல்லை, இஞ்சியிலும் இல்லை,
பேருக்கு தான் தௌராத் இன்ஜீல் பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடுன்னு சொல்லி மனிதர்களுடைய புத்திகளெல்லாம் அதில் புகுந்து அங்கிட்டு மாற்றி இங்கிட்டு மாற்றி அவர் வந்ததுக்கு பிறகு இவர் மாற்ற இவர் வந்ததுக்கு பிறகு அவர் மாற்ற அவர் எல்லாம் மாற்றப்பட்டு போச்சு. உண்மையான தௌராத்தும் கிடையாது, உண்மையான இன்ஜீலும் கிடையாது. இப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள் 7வது வானத்திலே, என் மீது நான் கொண்டு போகிறேன், தங்களை நான் கொண்டு போகிறேன். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துக்கு மற்ற மலக்குமார்களைப் போல இறக்க இல்லை. வலது பாகத்தில் 300, இடது பாகத்தில் 600. அப்படி ஒரு மலக்குவே அல்லாஹ் படைக்கல ஜிப்ரீலை போல. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் 7வது வானத்திலிருந்து சிதறத்துல் முன்தஹாவுக்கு போகிறார். சிதறத்துல் முன்தஹா என்றால் கடைசி எல்லை. ஒரு இழந்த மரம் இருக்குதுங்க. சிதறத்துனா இழந்த மரம், இழந்த பழம் இருக்குதா, நீ உருண்டை உருண்டையா, அப்படி ஒரு ஷஜர். அந்த இடம்தான் ஹத்து. அதுக்கு அங்கிட்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் போகலை. அங்கே இறக்கி விட்டுட்டு போங்கன்னாங்க. இவ்வளவு தூரம் வந்து என்னைய ஆதரித்து புறாக்களை கூட்டிகிட்டு வந்தீங்க. அப்போ இங்கே வந்து மற்ற மலக்குமாரோட சேர்ந்து வந்தீங்க. நூறானித்தான சீடியில் நானும் உங்களோட வந்தேன். இங்கே வந்தோடனே போயிட்டு வாங்கன்னு சொல்கிறீங்களே என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப கனிவாக கேட்டார்கள். அகர் எக்ஸரே மூயே பர்தர் பரம் ஃபுரூகே தஜல்லி பிசூசது பரம். இனிமேல் போட்டு வரக்கூடிய சக்தி எனக்கு கிடையாது. இந்த எல்லைக்கு அப்பால், இந்த எல்லைக்கு அப்பால் நான் ஒரு அடி எடுத்து வச்சால் இந்த 600 ரெக்கையும் சுட்டு கரிஞ்சு சாம்பலாகி போயிடும். இப்போ நானே இருக்க முடியாது. அதான் ஆமினம்மா பெற்றெடுத்த மாணிக்கம், அப்துல்லா பெற்றெடுத்த தவ புதல்வராகிய வானம் கண்டீரா பூமி கண்டீராத அல்லாஹ்வுடைய அப்தாயி, உங்களுக்கு தான் அந்த சக்தி இருக்குது. போங்க. அதுக்கு பின்னால் ரஃப்ண்டு ஒரு பட்டு துணி சிலைலாசத்துக்கு முன்னாலே வருது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அதில் உட்காருங்கோ, ஒன்றும் கவலைப்படாதீங்க, அது பிறக்குது. இப்போ 5 வாகனம், புறாக்கு, ஒளிமயமான சீடி, மலக்குமார்கள் பலருடைய முதுகின் மீது ஏறி செல்லுதல், அதற்கு முன்னால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே நபி அவர்களை கொண்டு செல்லுதல், சிதறத்துல் முன்தஹாவுக்கு பின்னாலே ரஃப் என்ற பட்டு தெர விரிப்பு, அந்த பட்டு விரிப்பிலே நபி அவர்கள் உட்கார்ந்த உடனே அது பறக்கும். அது கொண்டு போச்சு காப கௌசைன் அரிஷுக்கே கொண்டு போயிடுச்சு. இப்போ ஜிப்ரீல்னால கூட போக முடியல. விஷயம் இப்படி இருக்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சு கொள்ளலாம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் எப்படிப்பட்டவரை அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான் நபி அவருடைய மேராஜை நிகழ்த்துவதற்கு, இந்த விண்ணுலக யாத்திரை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தில் கேட்குறாங்க, ஜிப்ரீல் உங்களை பற்றி தெரிஞ்சு கொள்ளலாமா? நீங்கள் அல்லாஹ்வுடைய சார்பிலிருந்து எனக்கு கொண்டு வருகிற திருக்குர்ஆனிலே உங்களை பற்றி அல்லாஹ் புகழ்ந்து கூறுகிறான். அந்த புகழ்ந்து கூறப்படக்கூடிய அந்த திருவசனத்தை நீங்கள் தான் எனக்கு கொண்டு வந்தீங்க. அர்த்தம் எனக்கு கொஞ்சம் புரியணும். நீ அங்கிருந்து கொண்டு வந்தவராயிட்டு கொஞ்சம் அர்த்தத்தை சொல்லுங்களேன். என்ன நீங்கள் விளங்கி இருக்கிறீங்க? நான் விளங்கி இருக்கிற விஷயமாக ஒரு சந்தேகம் வருது, அதை தெரிஞ்சுக்கலாம்னு இருக்கிறேன். என்ன ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கேட்டான். உங்களை பற்றி அல்லாஹு தஆலா குர்ஆன் ஷரீஃபிலே இன்னஹு லகவுலு ரசூலின் கரீம் வி குவத்தின் இன்ததில் அர்ஷி மக்கீன் முத்தாயின் சம்ம அமீன் என்று ஒரு இடத்துல சொல்கிறான். உங்களை பற்றி தானே சொல்கிறான், சொல்கிறான். அவன் என்னை பற்றி தான் சொல்கிறான். அது என்ன இன்னஹு, இந்த குர்ஆன் ஷரீஃப் இருக்கிறதே, இது எதுக்காக உங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வருகிறேன் என்றால், குர்ஆனை எடுத்தால் வலது பக்கமோ இடது பக்கமோ முன்பக்கமோ எந்த பக்கமும் திரும்பக்கூடாது. நமது முகம் அந்த குர்ஆனுடைய எழுத்தின் மீது தான் இருக்கணும். யாராவது வந்து நிர்பந்தமாக பக்கத்தில் உட்காந்து பேசினா என்ன விஷயம்னு கேட்கணும். அது நோன்பு காலமாக இருந்தாலும் சரி, மற்ற காலமாக இருந்தாலும் சரி. சிலர் என்ன செய்வாங்க,
பள்ளிவாசலில் பலரும் வருவாங்க, சத்தம் போங்களுக்கு அவர்கிட்ட சத்தம் போடுவார், இவர்கிட்ட பேசுவார். யார் பேசுனாத்தே என்ன, யாரை கோபிச்சாத்தே என்ன, உங்களுக்கு என்ன, நீங்கள் குர்ஆன் ஓதிக்கிட்டு இருக்க வேண்டியதே. பள்ளிவாசலில் பலரும் வருவாங்க, பேசுவாங்க. முத்தகீன் ஒரு சபை ஓதி முடிக்கிறதுக்குள்ள 8 தடவை திரும்பி பார்க்குறோமே. இந்த குர்ஆனுடைய மகத்துவம் தெரியாதனால தானே. இதெல்லாம் உங்கள் கல்விலே அந்த மகிமையை பூத்தி இதய ஆழத்திலே அழுத்தி குர்ஆன் ஓதுகிற போது நம்முடைய முழு நினைப்பையும் குர்ஆனின் மீது வைத்து அது ஓதி முடிக்கிற வரைக்கும் அல்லாஹ் அவருடைய சிந்தனை, அல்லாஹ் அவருடைய வல்லமையுடைய சிந்தனை, அவன் ரசூலை அனுப்பிய சிந்தனை, அவன் ஜிப்ரீல் மூலமாக இந்த குர்ஆனை நபி அவர்களுக்கு அனுப்பிய சிந்தனை தான் இருக்க வேண்டும். அதெல்லாம் சொல்லித்தானே தெரிய வேண்டும். உடனே ஸல்லல்லாஹு கேட்கிறார்கள், இன்னகு இந்த குர்ஆன் ஷரீஃபு கவுலு ரசூலின் கரீம், சங்கையான ஒரு தூதர் வாயிலாக வந்த ஒரு வேதம். சங்கையான தூதரை கொண்டு கருத்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை ரசூல கரீம்ங்கிறான். சங்கையான தூதர் தானே. நபி அல்லாவுக்கும் ரசூலுக்கு இடையில தூதராக தானே இருக்கிறார். மலக்குமார்களை ரசூல்னு சொல்லலாம். டிக்ஷனரி படி ரசூல்னா தூதர்னு அர்த்தம், மலக்குமார்கள்லாம் ரசூல் தான். எந்த அர்த்தத்தில்? அல்லாவுக்கும் நபிக்கு மத்தியிலே தூதராக இருந்து அவர்கள் வேலை செய்கிறார்கள். அதனால் அந்த அர்த்தத்தில் ரசூல்னு சொல்லலாம், நபிங்கிற அர்த்தத்திலே இல்லை. இன்னகு இந்த குர்ஆன் ஷரீஃபு கவுலு ரசூலின் கரீம், சங்கையான மதிப்புமிக்க மாண்புமிக்க ஒரு திருத்தூதராகிய ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக உங்களுக்கு வந்த வேதம் இது. அவர் ஜிப்ரீல் எப்படிப்பட்டவர்? அந்த ரசூல கரீம் அல்லாஹ் புகழ்றான் ஜிப்ரீலை. இந்த போலப்பட்ட வார்த்தையை கொண்டு வந்ததே ஜிப்ரீல் தான். நபி அவர்கள் அந்த கருத்தை தெரிந்து அவர்களிடத்தில் சவால் செய்கிறார்கள். தி குவத்தின், பயங்கரமான சக்தி உள்ளவர் என்று அல்லாஹ் சொல்றான். யாரை பற்றி? ஜிப்ரீல். தி குவத்தின் இந்த தில்லரிஷி மக்கீன், மக்கீனின் இந்த தில்லரிஷ், அரிசுடைய ரப்பிடத்தில் நன்மதிப்பு பெற்றவர். இந்த தில்லரிசி மக்கி முத்தாயின் சம்ம, அந்த மேலுலகத்திலே வழிபடப்படக்கூடியவர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த ஆயத்தை கொண்டு போ என்று அல்லாஹு தஆலா கட்டளையிட்டு வஹியை அல்லாஹு தஆலா அவர்களுக்கு சொல்லி காட்டி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அப்படி பரப்பட்டு விட்டால் ஒவ்வொரு வானத்திலும் 70,000 மலக்குமார்கள் வழி அனுப்புவார்களாம். ரசூலுல்லாஹ் இடத்தில் போகிறீர்களா? அவ்வளவு பெரிய பயங்கரமான கூட்டத்துடன் ஜிப்ரீலை வழி அனுப்பி வைப்பார்கள் மலக்குமார்கள். முத்தாயின் கருத்தம், முத்தாயின் சம்பந்தா அந்த இடத்துல வழிபடப்படக்கூடியவர், வழிபடுறாங்க மற்ற மலக்குமார்கள். இவர் புறப்பட்டுட்டா கூட புறப்பட்டாச்சா கூட வருவார். கொஞ்சம் தூரம் வந்து நல்ல விதமாக ரசூல் இடத்துல போய் வகி அறிவிச்சுட்டு வாங்கன்னு சொல்லி திரும்பி விடுவாங்க. அமீன், சொன்னதை சொன்னவாறு கூட்டாமலும் குறைக்காமலும் அப்படியே எடுத்து ஓதக்கூடிய அமீன், நாணயமானவர். இப்படி அர்த்தம் வருது. எனக்கு இதில் ஒரு சந்தேகம். சரலாசன் சொல்கிறாங்க, என்ன சந்தேகம் சொன்னால் தெரியாததல்ல, அர்த்தத்தை உங்கள் வாயின் மூலமாக தெரிய விரும்புகிறேன். என்ன உங்களை இந்த இன்னகூல கவுலு ரசூலின் கரீம் தி குவத்தின் என்று சொல்கிறானே, தி குவத்தின் அந்த தன்மீனு தகலீம்னு அர்த்தம், பயங்கரமான சக்தி உள்ளவர் என்று அர்த்தம். அது குவத்தின் அதீமத்தின், ரொம்ப பயங்கரமான சக்தி என்று அல்லாஹ் தஆலா உங்களை போடுறானே, உங்கள் சக்தியை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமா? சொல்லுவீங்களா? தெரிஞ்சுக்கலாமா? ஆசைப்படுறேனே, தெரிஞ்சுக்கலாம் சொல்லுங்களேன். ஸல்லல்லாஹு கேட்குறாங்க. உடனே நபி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறார்கள், நான் உங்களுக்கு அனுப்பப்படக்கூடிய அந்த குர்ஆன் ஷரீஃபை அல்லாஹ் தஆலா எனக்கு வஹீன் கொண்டு போ என்று சொல்லிவிட்டால், அந்த குர்ஆனுடைய வஹியை உங்களுக்கு கொண்டு வருகிற போது ஜின்னுகளை அல்லாஹ் படைத்திருக்கிறான், ஷைத்தான்களை படைத்திருக்கிறான். இப்லீஸுடைய பிள்ளைய, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய பிள்ளைய நம்மளை போல இப்லீஸ் தான் தகப்பன் ஃபாதர், அவன் பிள்ளை எக்கச்சக்கமாக இருக்கிறான் ஷைத்தான்.
இந்த வஹி பூமிக்கு போறதுனால தானே மனுஷன் மனுஷனாக இருக்கிறான். இந்த வஹி பூமிக்கு போகாவிட்டால் எல்லாம் எரும மாடாயிருவானே, போகக்கூடாமல் தடுத்துடணுமே என்று இந்த ஜின்னுகளும் சைத்தான்களும் யூனியனாக சேர்ந்து வான வீதியிலே எல்லாரும் கைகோர்த்து சங்கிலி போல நிறுத்து, விடமாட்டோம் 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 என்று எல்லாரும் ஜின்னுகளும் எத்தனை சைத்தான்களை ஜின்னுகளை படைச்சிருக்கிறாரோ அத்தனை ஜின்னுகளும் சைத்தான்களும் யூனியனாக ஒன்று கூடி வான வீதியில் என்னை தடுத்து நிறுத்தினால், ஒரு பக்கம் தடுத்து நிறுத்தினால் ஏற்படுத்தி பேசுகிறார்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். நிறுத்தினால் அவர்களால் தடுத்து நிறுத்திவிடவே முடியாது. கண் மூடி கண் திறக்கக்கூடிய நேரத்தில் இந்த 300 இறக்கைகளையும் விரித்து அத்தனை ஜின்னுகளையும் சைத்தான்களையும் தவிடு பொடியாக்கி சுக்கு நூறாக்கி தகர்த்து தவிடு பொடியாக்கி சாம்பலாக்கி விட்டு நான் அந்த வகையை உங்களுக்கு கொண்டு வந்து விடுவேன். அவ்வளோ பெரிய சக்தியை எல்லாம் எனக்கு கொடுத்துருக்கான்னு சொன்னார். அப்படிப்பட்ட ஜிப்ரீல், இதுக்காக தான் இது இவ்வளோ சொன்னேன். அப்படிப்பட்ட திறமையுள்ள அந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சிதறத்தில் முன்தாவுக்கு பக்கத்திலே ஆமினா பெற்றெடுத்த மாணிக்கவன், நீங்கள் தான் போகிறதுக்கு சக்தி இருக்குது, நான் இன்னும் போக முடியாதுன்னு சொன்னார். சக்தி எப்படி ஆகிட்டது பாருங்க. இனி நான் வர முடியாது, சிதறத்தில் முன்தாவுக்கு அப்பால வந்தால் என்னுடைய ரெக்கையெல்லாம் பொசுங்கி போயிடும். அப்படிப்பட்டோம். இன்னொரு சமயத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, அங்கிருந்து எந்த வேகத்தில் இப்போ ஜெட் விமானங்கிறோம், ராக்கெட்டுங்கிறோம், 2500 மைலுக்கு அப்பாலே தாக்கக்கூடிய ஏவுகணையை கண்டுபிடிச்சிட்டாங்கிறோம். இங்கே பட்டனை அடிச்சுட்டா அந்த குறித்த இடத்துல 2500 மைலுக்கு கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கிறவங்க கரெக்டாக போய் தாக்குதான். அதை படிச்சுட்டு சொல்கிறான். நேற்று பேப்பர் பார்த்தியாப்பா, இது வரைக்கும் 1000 1500 சொன்னான், நேற்று ஒரு பேப்பரில் போட்டுக்கணே 2500 கிலோமீட்டருக்கு போ போ என்று சொல்கிறோம். அதுகளெல்லாம் இதற்கு எங்கே ஜிப்ரீல், அதுகளிருந்து உலகத்துக்குள்ளால தான். எவ்வளவு இருந்தாலும் கூட இந்த வானமூட்டின் கீழ் பூமிக்கு மேலே தான் இந்த சக்தி போக்குவரத்து பூரான். ரசூலுல்லாஹி இருக்கிற ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இருக்கிற சக்தி இந்த பூமியை விட்டு அப்பாற்பட்டு ஆலம கைப் மறைவு உலகத்திலே அவ்வளவு சக்தியை அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கிறான். நபி அவர்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துக்கெல்லாம் சக்தியை கொடுத்துருக்கான். இப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாரு, சரி இந்த வஹியை அங்கிருந்து கொண்டு வர்றீங்களே எவ்வளவு வேகத்தில் வர்றீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? உங்கள் வேகத்தை அதை பற்றி என்ன தெரிஞ்சுக்கலாம் சொல்லுங்களேன். நான் சிதறத்துல் முன்தஹாவுக்கு கடந்து எங்கேயும் போக முடியாது. ஒரு நாள் சிதறத்துல் முன்தஹாவிலே நின்று கொண்டு இந்த லவ்வுல் மஹ்ஃபூல் பலகையிலே எழுதப்பட்ட விஷயத்தை நான் பார்த்து கொண்டிருந்தேன். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறார்கள் நபி அவரிடத்திலே, ஒரு நாள் அப்படியே பார்த்துக்கிட்டு இருந்து சிதறத்துல் முன்தஹாவிலே நின்று கொண்டு அரிசிலிருந்து ஒரு அசரீர் வாக்கு அல்லாஹ் தஆலா சத்தம் இடுகிறான். அரிசிலிருந்து ஒரு சத்தம் வந்தது, வேகமாக செல்லுங்கள், வேகமாக செல்லுங்கள், ரொம்ப வேகமாக செல்லுங்கள். என்னுடைய நபியாக வரக்கூடிய ஒருவரை அவருடைய சகோதரர்மார்கள் எல்லாம் கண்ணான் என்ற ஊரிலே யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை அவருடைய சகோதரர்கள் எல்லாம் கயிற்றில் கட்டி நடுவத்தில் கட்டி பாலுங்கிணற்றிலே தொங்க விடுகிறார்கள். ஒருவர் அந்த கயிற்றை வெட்டுகிறார். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் உள்ளே போய் கொண்டு இருக்கிறார்கள். அது தண்ணி உள்ள கிணறல்ல, பாறைகள் உள்ளது. அடிபட்டா உடனே மரணம் வந்துடும், வேகமாக போங்கள் என்று அல்லாஹ் தஆலா சத்தமிட்டான். சிதறத்துல் முன்தஹாவிலே நான் நின்று கொண்டு எதை பார்த்து கொண்டிருந்தேன்? லவ்வுல் மஹ்ஃபூல வேகமாக போங்கள், பிடிச்சி தாங்குங்கள், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இறந்து போய்விடுவார்கள் சொன்னான். வேகமாக வந்து கயிற்றை இப்படி கட்டி ஒருத்தர் வெட்டுகிறார். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் உள்ளே போய் கொண்டிருக்கிறார்கள். எவ்வளோ தூரம் இருக்கும்? 20 அடி 30 அடி 40 அடி இருக்கும் வச்சுக்கோங்க. அங்கிருந்து சிதறத்துல் முன்தஹாவிலிருந்து வந்து அவரை தாங்கி பிடித்தேன், கல்லிலே அடிபடாமல். உங்கள் ராக்கெட் என்ன ஆச்சு? உங்கள் ஜட்டு விமானம் என்ன ஆச்சு? உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை புரோகிராம் என்ன ஆச்சு? இதுக்கு முன்னால் சொல்லுங்க பார்க்கலாம்.
எல்லாமே இந்த உலகத்துக்குள்ளால தானே. 2500 கிலோமீட்டர் அங்கே போகிறது இங்கே போகிறது எல்லாம் இந்த உலகத்துக்குள்ளால தானே. இது எல்லாம் சூரிய குடும்பத்தை சுற்றி வருகிற அத்தனை கோள்களையும் கலந்தல்லவா இது ஏற்படுகிறது. இப்படிப்பட்ட நபியைத்தான் நாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்திருக்கிறோம். நம்ம நபி எப்படிப்பட்ட ஜஞ்சீர் பி ஹல்தி ரஹி பிஸ்தர் பி ரஹா கரம் ஜஞ்சீர் பி ஹல்தி ரஹி பிஸ்தர் பி ரஹா கரம் तारश गए अब आए मोहम्मद तारश गए और चले आए मोहम्मद सल्लल्लाहु अलैहि वஸல்லம். வீட்டில் கிளம்புற போது கொண்டி அசைஞ்சு கொண்டிருந்தது. ஜஞ்சி அந்த அசைந்து இந்த கொண்டி அசைவை நிப்பாட்டவில்லை, வருகிற போது அசைஞ்சுக்கிட்டு இருந்துச்சான். புத்தி எங்கே? கொண்டி இருக்குதே இல்லை, கூட்டுறதுக்கு கொண்டி இருக்குமே ஒரு சங்கிலி, அந்த சங்கிலியும் ஹல்தி ரஹி அசைந்த நிலையிலே தான் இருந்தது, ஆடிக்கொண்டு தான் இருந்தது. படுத்த பிஸ்தர் இருக்குதே ரஹாகரம், அது சூடாகவே இருந்தது. அரிசு வரைக்கும் கயே சென்றார்கள். அவர் சலே ஆயே முகம்மது ஸல்லல்லாஹு வந்தார். ஒரு கவிஞர் பாடுறாரு, पाये मुस्तफ़ा के पाये कू कौन पाये, पाये मुस्तफ़ा के पाये कू कौन पाये, जो अर्श से हो आए फिर भी तके न पाए என்று உருதில்லை. பாயே முஸ்தா 3 பாயே வருது, 3 அர்த்தம். பாயே முஸ்தஃபா கே பாயே கு, முஸ்தஃபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த காலினுடைய தரத்தை, கால் இருக்குது அந்த காலினுடைய அம்சத்தை, காலுடைய மதிப்பு மரியாதையை யார்தான் வழங்க முடியும்? இந்த காலுடைய மதிப்பு மரியாதை யார் வழங்க முடியும்? கவுன் பாயே, யார் விளங்குற சக்தி இருக்கிறார்? கொஞ்ச நேரத்தில் ஜோ அரிசே ஹுவாயே, அரசெல்லாம் சுற்றிட்டு கொஞ்ச நேரத்தில் வந்துட்டாரு. களைப்பா இருந்ததால களைப்பு இல்லையே, நம்ம வண்டியிலேயே போகிறோம், ஏசியில் அழுப்பார், கைகாலெல்லாம் வலிக்குதுங்கிறோம், ஏசியில் போகணும் வைக்கணும். அவ்வளோ சீக்கிரத்தில் வந்தாங்களே. அதுக்கு பிறகு அல்லாஹ்வை போய் சந்தித்தார். ராயித்து ரப்பி, எனது ரப்பை நான் பார்த்தேன். பி ரப்பி, ரப்புடைய துணை கொண்டே ரப்பை பார்த்தேன். ராயித்து ரப்பி, எனது ரப்பை பார்த்தேன். பி ஐனை ரசி, இந்த தலையுடைய 2 கண்ணை கொண்டு தான் பார்த்தேன். இந்த தலையுடைய 2 கண்ணை கொண்டு ரப்பை நான் பார்த்தேன் என்று சொன்னான். இது சில பேர் என்னப்பா மறுக்கிற ஆளுங்க மறுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. நபி அவர்களுடைய தரத்தை குறைச்சி பேசுகிறவங்க பேசிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. இன்றைக்கும் பேசுகிறாங்க, நாளைக்கும் பேசுகிறாங்க, கியாமத்து நாள் வரைக்கும். நபியை தூக்காதப்பா, ஒரு சாதாரண அப்து தானப்பா, நம்மளை போல ஒரு அப்து தானப்பா. பேப்பையிலே உனக்கு அல்லாஹ் தஆலா ஹிதாயத்தை செய்வா. இவ்வளோ பெரிய ஒரு நபியை அப்து தானான்னு பேசுகிறேன். உடனே அத்தஹியாத், எனது சொல்லாத ஆன எல்லா வணக்கமும், சொல்லாத ஆன வணக்கம் இருக்குது. அலிஃபா ஓதுறோம், குர்ஆன் ஓதுறோம், சொல் சம்பந்தமான வணக்கமும், தய்யிபத் செயல் சம்பந்தமான வணக்கமும். அத்தஹியாத்து லில்லாஹி வஸ்ஸலவாத்துன்றா சொல் சம்பந்தமான, அத்தஹியாத்துன்னா சொல் சம்பந்தமானது, வஸ்ஸலவாத் அத்தஹியாத்து லில்லாஹி வஸ்ஸலவாத்துன்னு சொன்னால் செயல் சம்பந்தமான வணக்கங்கள். ஒத்தையிபாத்துனா செல்வம் சம்பந்தமான வணக்கங்கள், காசு செலவழிச்சு வணங்குறமே அந்த வணக்கங்களுக்கு தையிபாத். செயல் சம்பந்தமான வணக்கங்களுக்கு சலவாத், சொல் சம்பந்தமான வணக்கங்களுக்கு அத்தஹியாத். இந்த 3ம் அத்தஹியாத் லில்லாஹி வஸ்ஸலவாத்து வத்தையிபாத் லில்லாஹ், உனக்கே தான் காணிக்க வச்சாங்க. அல்லாஹ் தஆலா சொன்னா அடுத்தபடி அத்தஹியாத் லில்லாஹி வஸ்ஸலவாத்து வத்தையிபாத் நபி அவர்கள் சொன்னார்கள். அஸ்ஸலாமு அலைக்க, அல்லாஹ் சலாம் சொல்றான். அஸ்ஸலாமு அலைக்கும், அல்லாஹ் சலாம் சொல்றான். யாரை பார்த்து? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் அஸ்ஸலாமு அலைக்க என்று சொன்னான். அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபியு, அல்லாஹ் சொல்றான், நபியே உங்கள் மீது ஸலவாத் உண்டாவதாக. வ ரஹ்மத்துல்லாஹ், எனது அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தும் உங்கள் மீது உண்டாகும். அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 7 வானங்களை கடந்து, சிதறத்துல் முன்தஹாவை கடந்து
அல்லாஹ்வுடைய அர்ஷ் பக்கத்தில் போயிருக்கிற போது தன் உம்மத்துமார்களுடைய பாவிகளை நினைத்தார்கள். நல்லவர்கள் நல்லவர்களாகவே இருந்து வருகிறார்கள், பாவிகள் இருக்கிறார்களே அவர்களை நினைத்துத்தான் எனக்கு கவலை. அதனால் அஸ்ஸலாமு அலைக்கே என்று அல்லாஹ் தஆலா உங்களின் மீது என்னுடைய சாந்தி உண்டாவதாக என்று அல்லாஹ் சொன்னப்போ, யார் யார் என் உம்மத்துமார்கள் நல்ல அமல் செய்கிறார்களோ அவர்களுக்கு அடுத்த தரஜாவை கொடுத்துட்டு, அமல் செய்யாமல் பாவிகளாக இருக்கிறார்களே அவர்களுக்கு முதல் தரஜாவை கொடுத்தார்களாம். அஸ்ஸலாமு அலைனா வ அலா இபாதில்லாஹி ஸாலிஹீன். எங்களின் மீது என்னன்னா, நான் என் உம்மத்துமார்களே விஷயம் தெரியாமல் பாவிகளாக இருக்கிறார்களே அவர்கள் மீது உன் சாந்தி உண்டாகட்டும்டா இறைவா. அப்புறம் அலா இபாதில்லாஹி ஸாலிஹீன், அதுக்கு பிறகுதான் நல்லடியார்கள். பாருங்க நபி அவர்களை வீட்டில் தாயார் இருக்காங்களே, யார் பொறுமையாக இருக்கிறானோ பையன் நல்லா இருக்கிறானோ அவனுக்கு 2 சாக்லேட்டு கம்மியாக கொடுத்துட்டாலும், யார் ரவுடி மாதிரி இருக்கானோ அவனுக்கு சாக்லேட்டு கூட. ஏன் இவன்ட்டு 2 கொடுத்துட்டு அவங்கள அம்மா கொடுத்தது சரி, இந்த ரவுடி பையன் இருக்கானா என்ன எனக்கு 3 கொடுத்தா என்ன, நான் அவனுக்கு மூத்தவனாச்சுல்ல, எனக்கு 3 கொடு அவனுக்கு 1 கொடு, அவன் என்ன சரிடா உனக்கே கொடுக்குறேன். வீட்டில் கூட அப்படித்தான் நடக்குது. யார் பதுசாக இருக்கிறாங்களோ சாதாசதாக இருக்கிறோ அவளுக்கு 2வது தரஜா தான். மனசுக்குள்ளால பிரியம் இருக்கும். என் பிள்ளை எது கொடுத்தாலும் வாங்கி கொடுக்காமட்டாலும் கூட கேட்காது. இந்த பையன் இருக்கிறானே உன்னையே தூக்கி கொண்டு போவா, எல்லாம் ஒரு துவா கூட செய்துக்குவா, பத்துவா நீ என்னைக்கு மௌத்தாகரையை போடலாம் அப்படின்னு. அதான் அன்றைக்கி சொன்னேன், அப்படிலாம் பேசாதீங்கம்மா, சில சமயத்தில் கோபத்தில் உங்கள் சொல்லு கபூல் ஆகிடும்னு சொல்கிறது. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மளை நினைத்தார்கள். உம்மத்துமார்கள் பாவியாக இருக்கிறவர்களை தன்னோடு சேர்த்துக்கிட்டாங்க. அஸ்ஸலாமு அலைனா, உன்னது சாந்தி என் மீதும் என் உம்மத்துமாருடைய பாவிகளின் மீது உண்டாகட்டும். அப்போத்தானே இந்த பாவிகள் தங்களது பாவங்களை விட்டு நீங்கி உன்னுடைய நெருக்கத்திற்கு ஆளாவார்கள். வலா இபாதில்லாஹி ஸாலிஹீன். மலக்குமார்கள் பார்த்தாங்க, அற்புதமான நபியா இருக்கிறாரு, அல்லாஹ் தஆலா உங்கள் மீது சலாம்னு சொல்கிறோம், இவர் என்ன சொல்கிறாரு அஸ்ஸலாமு அலைனான்னு சொல்லி போட்டு இபாதில் தொழுகிறவர்களே வணங்குறவர்களே 2வது சாலிஹீனான நல்லடியார் மீது உண்டாகுது என்று 2வது தரஜாவை ஒதுக்குறாரு. முதல்ல பாவிகள் நினைக்கிற இப்படிப்பட்ட ஒரு நபியாக இருக்கிறாரே என்று மலக்குமார்கள்லாம் அற்புதமாக நினைத்து அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ்னு அவங்க பின்னால் சொல்லி முடித்தாங்களாம். அஸ்ஸலாமு அலைனா வ அலா இபாதில்லாஹி ஸாலிஹீன். அதுக்கு பிறகு அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் அத்தியாயத்து முடிகிற வரைக்கும் இதை வாங்கி கொண்டு தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கீழே திரும்புகிறார்கள். உடனே திரும்பி வந்துட்டார்கள். கால சுபுக்குள்ளே வர்ற போது சுவர்க்கத்தை பார்த்தாங்க, நரகத்தை பார்த்தாங்க. அல்லாஹ் தஆலா சுவர்க்கத்தை காட்டலாம், அர்ஷை காட்டலாம், தோசை காட்டலாம். அந்த நரகத்திலே பின்னால் படக்கூடிய அதாபுகள் எல்லாம் முன்கூட்டியே அல்லாஹ் தஆலா ஒரு உதாரணமாக காட்டினான். மலக்குமார்கள் எல்லாம் பெரிய இரும்பு குண்டுகளை வைத்து சில மனிதர்களை தலையில் போடுறாங்க. தலை அப்படியே சிதைந்து போய் விடுகிறது, தூளாக நெருங்கி விடுகிறது. தலை முண்டம் அப்படியே கிடக்கிறது. அதற்கு பிறகு உடனே அந்த தலை நல்லதாக ஆகிவிடுகிறது. அந்த குண்டு போட்ட குண்டு ஓடுகிறது, இரும்பு குண்டு. அதை எடுத்து கொண்டு வந்து பழையபடி இப்படியே போடுறது, உயிர் கொடுக்கறது, போடுறது, இதே வேலையில் இருக்கிறாங்க. இப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட, இது என்னயா ஜிப்ரீல் இப்படி டார்க்கு? இதுதான் பாங்கு சொன்னோடனே கேட்காம அவன் இஷ்டத்துக்கு போனானே, பருள் கூட தொழுகாம கிப்லா கூட தெரியாமல் இருந்தானே, அவனுக்கு உண்டான வேதனைன்னாங்க. சில பேர் சொல்கிறாங்க, இவன் அடித்தாலும் கூட மேற்க விழுக்க மாட்டானப்பா. வழக்கத்தை சொல்லி அடித்தாலும் கூட கிப்லா பக்கம் விழுக மாட்டானா, வடக்க தெற்க தான் விழுவானான். அவ்வளவு அல்லாஹ்வை மறந்து தொழுகையை மறந்தவர்கள், அவர்களுக்கு தான் இந்த வேதனை. இன்னும் கொஞ்சம் போன உடனே ஒருத்தன் விறக கட்டுறான், தூக்குறான், தூக்க முடியல. அப்புறம் ஒருத்தன் வந்து விறகு கொடுக்குறான், அதையும் வாங்கிக்கிறான். முதல் கட்டே தூக்க முடியலையே, அப்புறம் அதையும் வாங்கி தூக்குறான், தூக்க முடிய போட்டுடுறான்.
இன்னொருத்தன் வந்து விறகு கொடுக்குறாங்க, அதையும் வாங்கி போட்டுக்கிறான். என்னடா முதல் கட்டவே தூக்க முடியல, என்னால் தூக்க முடியல, வாடாம இதவே நான் தூக்க முடியாமல் இருக்கிறேன், நீ மேற்கொண்டு கொண்டு கொடுக்குறீங்கன்னு சொல்ல மாட்டேங்கிறான். வந்ததெல்லாம் வாங்கி வச்சுக்கிறான், தூக்குறான். இது என்னடா இது அவரு 5 லட்சம் கொடுத்தாரு, இவர் 5 லட்சம் கொடுத்தாரு, ஒரு 10 லட்சம், எல்லா அமானத்தையும் வாங்கிக்கிறது. வாங்கிட்டு ஏற்படுறது. முந்தின அமானத்தையே நிறைவேற்ற முடியல. அவருக்கு 5 லட்சம் வாங்கினது அதை நிறைவேற்றி கேட்குற நேரத்தில் கொடுத்தாலே போதும். இவர் கொடுக்குறாரு, அவர் கொடுக்குறாருன்னு வாங்கிக்கிறது. அதே மாதிரி அதில் உங்களை செக்ரட்டரியாக போட்டிருக்குங்க, இதில் உங்களை தலைவராக போட்டிருக்குதுங்க, இதில் உங்களை அங்கத்தினலாக போட்டிருக்குங்க, பூராத்தையும் வாங்கிக்கிறது. அதிலே செக்ரட்டரி, இதிலே தலைவர், ஒன்றுக்கும் கூட போகிறதில்லை, எதுக்கும் போகிறதில்லை. எப்பா போடாதீங்கப்பா, என்னால் பல ஜோலி இருக்குது, வர முடியாது, உங்கள் பேரை சும்மா போட்டுக்கிறோம், அது பேர் வச்சு அது அவங்க மீது குற்றம், இவர் மீது குற்றம் அல்ல. இவர் அப்படி இல்லை, போடா விட்டாலே கோச்சுக்கிறார். எல்லாம் இருக்குது, அதில் சொத்து இருக்குது, சுகம் இருக்கிறது, நிலம் இருக்குது, எல்லாம் கொடுத்துருக்குறான். ஊரில் ஒரு பைய கூட நம்ம மதிக்கிறது இல்லை. அதில் பள்ளிவாசலையும் மெம்பராக்க மாட்டேங்கிறானுங்கோ. நிறைய இளைஞர் மன்றம், அந்த மன்றம் இருக்குது, அதுலேயும் கூட நம்மளை கூப்பிட்றது இல்லை. இதை நினச்சா தான் அந்த ஊரில் ஏன் இருக்குன்னு வேறு எங்கேயாச்சும் போயிடலாமான்னு நினைக்கிறேன். இப்படி சில பேர் பேசுகிறாங்க. ஒருத்தரும் கூட நம்மளை மதிக்கிறது இல்லை. எல்லாம் இருக்குது, குர்சியில் உட்கார வைக்க மாட்டேங்கிறாங்க நம்மளை. இப்படி எத்தனையோ பேர் மயங்கி கொண்டு இருக்கிறார்கள். மக்களிடத்தில் மதிப்பில்லை, மரியாதை இல்லைன்னு. ஒரு சிலர் எல்லா பாரத்தையும் வாங்கிக்கிறாங்க, பாரத்தை நிறைவேற்றுறதில்லை. அப்படிப்பட்டவர்களுக்கு தான் இந்த கூலி. இன்னொரு இடத்துல போனோடனே ஒரு பெரிய தாலா, பெரிய பாத்திரம், கறி சமைக்கப்பட்டிருக்குது, அவ்வளவு வாசமாக இருக்குது, மணமாக இருக்குது. நபி அவர்கள் சொல்கிறாங்க, என்ன மணமான கோஸ்தாக இருக்குது, கொஞ்சம் வாங்க ஜிப்ரீல் இங்கிட்டு பாருங்க. பார்த்தா இதுக்கு நேர் பார்த்தப்போ நாற்றம் அடிக்குது. ஆக்கப்படாத கறி, எல்லாமே புழு, நாற்றம் பொறுக்க முடியல. அவ்வளோ என்ன யார சொல்லலாம் இந்த கறி. அதை இந்த நல்ல கறியை திங்காமல் அந்த நாத்தமான கறியை போய் திங்கிறான் ஆணும் பெண்ணும். இது ஒருத்தையும் கூட திங்க மாட்டேங்கிறான். ஆணும் பெண்ணு அதைத்தான் போய் திங்கிறான். இதை நாத்தமான கறியை அடிச்சுக்கிட்டு. இந்த நறுமணம் உள்ள கறி இருக்குதே, இங்கே ஒருத்தையும் கூட வரலையே, கேட்ட இத்தனை பேர், இது யாருக்கு தேட்டானே. ஊரறிய நாடறிய கட்டின மனைவி இருக்க, அந்த மனைவி விட்டு விட்டு வேற பக்கம் போனவே, நாத்தமுள்ள சிரிக்கைகளை கண்டுபிடிச்சவன். ஆமாம், அது அதே மாதிரி ஊரறிய நாடறிய கட்டின புருஷனை விட்டு போட்டு அவன் இல்லாத நேரத்தில் மாற்று ஆள்களை காதலிச்ச பெண்கள் தான் இந்த ஆணும் பெண்ணும் அந்த நாத்தக்கரியை திங்கிறான். அவளுக்கு இந்த இதுதான். இப்படியாக பல விஷயங்களுக்கு இன்னும் சிலரை போனாலும் நிற்க வைக்கப்படுது. உதட்ட பிடிச்சி ஒரு கத்திரிக்காயில் கட்டுறது, அப்புறம் உதட்டு வளர்ந்துருது. இப்படியே உதட்ட கத்திரிக்கிறது இல்லையே. அதை பார்த்தோன்னே நமக்கெல்லாம் அழுகு வந்துட்டுது. சமுதாயத்துக்கு நல்ல உபதேசங்கள் செய்வார்கள், சமுதாயத்துக்கு வழிகாட்டுவார்கள், அவர்கள் நடக்க மாட்டார்களே. அப்படிப்பட்ட பிரசங்கிகளுக்குத்தான் இந்த அதாபு என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார். இப்படியே சொல்லிக்கொண்டு போனால் விடிய விடிய சொல்லிக்கொள்ளலாம். நீங்கள் விடிய விடிய கேட்டுக்கொண்டு இருப்பீர்கள், எழுந்திருக்க மாட்டீர்கள். எனக்கும் கிடையாது உங்கள் துவாவினால. போக வேண்டிய வேலையெல்லாம் நிறைய இருக்குல்ல புரோகிராம். ஆகவே அன்பு நிறைந்த சகோதரர்களே, அதற்கு பின்னால் நபி அவர்கள் கீழே வந்து விட்டார்கள். அந்த காலையிலே சொன்னார்கள், நான் அப்படி ராவோட ராவா பைத்துல் முகத்தஸுக்கு போனேன், அங்கே போனேன், இங்கே போனேன். உம்மஹானிட்ட அபூ தாலிபுடைய மக, இவங்களுக்கு சகோதரி தானே அது சொன்னாங்க. உம்மஹானி சொன்னாங்க, தயவு செய்து யார்ட்டையும் சொல்லாதீங்க, உங்களுக்கு என்னமோ செய்து விடுவாங்க என்று ஒரு பெண்ணை, ஒரு கூட பெண்ணை அனுப்பிச்சு, எங்கே போகிறாங்களோ அங்கே கூடவே போ, இதை சொல்கிறாங்களா இல்லையாண்டு பார்த்துட்டு வந்து என்று சொல்லு. ஆனால் காலையில் சொன்னோடனே அது பறந்துச்சு இந்த செய்தி. உடனே அபூ ஜஹல் வேகமாக அபூபக்கர் இடத்துல போனான். கூத்த கேட்டீங்களா? என்னடா சொல்கிற, ஒரு கூத்து நடந்திருக்குது கேட்டீங்களா? உங்கள் தோஸ்து அவ்வளவு லேசா, உங்களது ஃப்ரெண்டு, ரொம்ப டியர். என்ன சொல்கிறாரு தெரியுமில்ல? என்ன சொல்கிறாரு?
இரவோடு இரவாக பைத்துல் முகத்திஸுக்கு போனாராம் புறாக்கில். பைத்துல் முகத்திஸுக்கு அந்த காலத்தில் ஒரு மாதம் கொட்டையில் போனால் கூட போக முடியாது. புறாக்கில் போனாராம். அங்கிருந்த குரானியத்தான செய்தி என்னென்னமோ சொல்கிறாரு. அப்படியா சொல்கிறாரு? இது ஈமான் நம்புறீங்க நீங்கள்? யார் கேட்குறான்? அபூஜஹல் கேட்குறான். இது ஈமான் நம்புறேன், இன்னிலிருந்து நம்ம கட்சிக்கு வந்துருங்கோ. அத்தனையும் நிதானமாக கேட்டுவிட்டு, இப்படிலாம் யார் சொன்னது உங்களுக்கு? அவர் சொல்கிறாருன்னு செய்தி பரவி இருக்குது, போய் பாருங்கோ, ஒரே பரபரப்பாக இருக்குது மக்கா பூரா. அத்தையும் கேட்டுட்டு, நபி அவர்கள் வாயினால் சொன்னாங்களாப்பா, கண்டதையும் பேசாத, நபி அவர்களா சொல்கிறாங்க, அவர்களே சொன்னதாக. அப்போ உண்மையாத்தே இருக்க மாட்டாங்க, முகத்தில் கரிபூசணம் மாதிரி. உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் உடனே வேகமாக வந்து ரசூலுல்லாஹ்ட்ட வந்துட்டாங்க. அபூபக்கர் இப்போ வருவார் உங்கள் இடத்துல, அவருக்கு சித்திக் என்ற பட்டத்தை நீங்கள் கொடுத்துருங்கன்னு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்லிட்டார். சித்திக் என்ற பட்டத்தை கொடுத்துருங்க. என்ன வந்து இந்த பையதான் வந்து என்கிட்ட சொல்கிறான், இது கூத்த கேட்டீங்களான்னு கேட்குறான். நான் நபி அவர்கள் வாயில் சொன்னார்களா, அவங்க வாயிலிருந்து வந்துச்சான்னு கேட்டேன். ஆமான்றான். அப்படின்னா உண்மையாகத்தான் இருக்கும்னே. அப்படி சொன்னீங்கல்ல, இந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து இங்கே வருவீங்க, உங்களுக்கு சித்திக் என்ற பட்டத்தை கொடுக்கும்படி அல்லாஹ் தஆலா ஏவி இருக்கிறான். இன்னிலிருந்து நீங்கள் அபூபக்கர் இல்லை, அபூபக்கர் சித்திக்னு சொல்லுங்க. அப்போ இந்த செய்தி பறந்த உடனேயே முனாஃபிக்குத்தனமாக சிலர் ஈமான் கொண்டவன் நிறைய பேர் முர்த்தத்தா போயிட்டான், இஸ்லாத்தை விட்டு நீங்கிட்டான். இந்த குத்த கேட்டீங்களா, இந்த குத்த கேட்டீங்களான்னு தலையில் அடிச்சுக்கிட்டு அது அடிச்சுக்கிட்டு கூத்தும் மக்காவில். இந்த மாதிரி போய் இப்படி பொழுகிற ஆளை காண முடியுமா? சில பேர் இஸ்லாத்தை விட்டு நீங்கிட்டான். அப்போ முனாஃபிக்குத்தனமாக இருந்திருக்கிறான். இதுதான் மேராஜுடைய. அதுக்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மேராஜில் அல்லாஹ் தஆலா அத்தையாத்தெல்லாம் தஹியத் வச்சதுக்கு பின்னாலே 50 ரக்காத்தை உம்மத்துமார்களுக்கு போய் சொல்லுங்கன்னு சொன்ன உடனேயே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல் வானத்திலே, இன்னும் நிறைய சொல்ல வேண்டியிருக்கு, சமமாகி போச்சு, இன்ஷா நாளைக்கு தொடரலாம். அப்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பைத்துல் முகத்திஸுக்கு போன உடனேயே அங்கே 1,24,000 நபிமார்களும் இருந்தார்கள். கபூரில் இருந்தவங்க அங்கே எப்படி வந்தாங்க? கபூரில் இருந்தவங்க அங்கே எப்படி வந்தாங்க? அன்பிறைந்த அருமை தோழர்களே, இந்த ஜிஸ்முக்கு பெயர் ஜிஸ்மா உன்சுரின்னு பேர் அரபியில். நம்ம உடல் இருக்குது இல்லையா, மண் தண்ணீர் காற்று நெருப்பு, இந்த 4 நாள் ஃபிட்டிங் இணைக்கப்பட்ட ஒரு ஜடலம். அதனால தான் பல்லு வளர்க்குறோம், நாற்றம் அடிக்குது, குளிக்கிறோம், வேர்வை வாடை அடிக்குது. நம்மளோட உடலில் மாற்றங்கள் ஏற்படுது, அதை பிறருக்கு அசிங்கமாக இருக்குமே என்பதற்காக வேண்டி தினம் குளிக்கிறோம், சத்தர் பூசுகிறோம். இதுக்கு பேர் ஜிஸ்மா உன்சிரி. மூலமான 4 வஸ்துக்களை கொண்டு மூலமான 4 வஸ்து, மண் தண்ணீர் காற்று நெருப்பு, இதை கொண்டு இணைக்கப்பட்ட ஒரு உடல். இந்த உடல் கபரில் கொண்டு அடைக்கிறோம். இன்னொரு ஜிஸ்மு இருக்குது, ஜிஸ்ம மிசாலின்னு பேர். அது மண் தண்ணீர் காற்று நெருப்புனாலே ஃபிட்டிங் பட்டது அல்ல. நான் உஸ்தாத் இப்படி இருக்கிறேன்னு சொன்னால் எனது உருவத்தை போல இன்னொரு உருவம், அதில் ரூஹா அட்டாச் ஆகும், என்னையும் பார்த்தது மாதிரியே இருக்கும். அந்த கையை பிடிச்சி நீங்கள் கிள்ளனைங்க, கத்தியில் கொண்டு போய் அதை குத்துனீங்க, ரத்தம் வராது, ஒன்றும் வராது. அதுக்கு பேர் ஜிஸ்ம மிசாலி. இது போன்ற ஒரு ஜிஸ்மு மண் தண்ணீர் காற்று நெருப்புனால இணைக்கப்பட்டதல்ல. அப்போ 1,24,000 நபிமார்களும் பைத்துல் முகத்திஸில் இருந்தார்கள். நபி அவர்கள் அவர்களுக்கு தஹஜ்ஜுதுடைய 2 ரக்காத்து தொழுகை வைத்தார்கள், தஹஜ்ஜுதுடைய தொழுகையை எல்லாரும் வந்து. அப்போ ஜிஸ்ம மிசாலி என்பது நல்லா கவனித்து கேட்கணும். இந்த மண் தண்ணீர் காற்று நெருப்புனால இணைக்கப்பட்ட இந்த உடலில் ரூஹு ஒன்று தான் இருக்க முடியும். இதே போல ஜிஸ்ம மிசாலி என்று சொல்கிறோமே, மண் தண்ணீர் காற்றுனால இணைக்கப்படாத ஒரு உருவம், அது 5 உருவத்திலையும் ரூ அட்டாச் ஆகலாம், 10 உருவத்திலையும் ஒரே நேரத்திலேயே. ஒரு கண்ணாடியில் போய் இப்படி உட்காந்தோடனே 8 நம்ம உருவத்தை போல் 8 இடத்துல தெரியுதா இல்லைங்க? பார்த்துருக்கீங்களா? இங்கிட்டும் கண்ணாடி, அங்கிட்டு பிரதிபிம்பமா, அதான் அங்கே நான் தான், அங்கே இருக்கு நான் தான் அப்படி சொல்கிற மாதிரி இல்லைங்களா? ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். அது மாதிரி இந்த மண் தண்ணீர் காற்று நெருப்புனால் இணைக்கப்படாத ஜிஸ்ம மிசாலியிலே
பல ஜிஸ்மு மிசாலில் ஒரு ரூ அட்டாச் ஆகலாம். அதனால தான் இங்கே இருந்த உடனே முதல் வானத்திலே ஆதம் அலி இஸ்லாம், ரெண்டாவது வானத்திலே ஈசா அலி இஸ்லாம், யஹ்யா அலி இஸ்லாம், மூணாவது வானத்திலே யூசுப் அலி இஸ்லாம், நாலாவது வானத்திலே இத்ரீஸ் அலி இஸ்லாம், அஞ்சாவது வானத்திலே ஹாரூன் அலி இஸ்லாம், ஆறாவது வானத்திலே மூசா அலி இஸ்லாம், ஏழாவது வானத்திலே இப்ராஹிம் அலி இஸ்லாம் இருந்ததாக வருகிறது. இங்கே இருந்தவர்கள் ஒரு நொடி நேரத்தில் அங்கே போயிட்டார்கள். அங்கே போனோன்னே யாருன்னு தெரியல, ஜிப்ரீல் அலி இஸ்லாம் சொல்கிறாங்க. இப்போ தான் இங்கே தான் தொழுக வச்சோம், எல்லாம் அறிமுகமாச்சு பைத்துல் முகத்தஸில். அங்கே போனோடனே ஆதம் அலி இஸ்லாம் அவங்க உருவங்கள், நபி அவர்கள் யார், அப்போ உருவம் வேறு. அப்போ ரூஹ் அட்டாச் ஆகிறதுக்கு ஜிஸ்ம மிசாலியிலே பல சூரத்துகளாக இருக்கலாம், அதில் ஒரு ரூஹ் அட்டாச் ஆகும். இந்த மண் தண்ணீர் காற்று நெருப்பினால் இருக்கிற ஜசதில் ஒரு ஒரு உடலில் ஒரு ரூஹ் தான் அட்டாச் ஆக முடியும். அதில் இதே ரூஹினுடைய பவர் பலதில் வரலாம். இப்போ 1,24,000 நபிமார்கள் கபரிலே அடக்கப்பட்டிருக்கிறார்கள். அவருடைய ஜிஸ்ம மிசாலி அங்கே வந்தது. அதே மாதிரி வானங்கள்லையும் அவருடைய ஜிஸ்ம மிசாலி வந்தது. எல்லாத்தையும் சந்தித்தார்கள். இப்போ கீழே வந்து சொன்னார்கள், பெரிய புரட்சி ஏற்பட்டது. சில பேர் உடனே காபிர்கள் வருகிறார்கள், உங்கள்கிட்ட சுவால் செய்கிறோம், நீ பைத்துல் முகத்தஸுக்கு போனியே, நாங்கள் பைத்துல் முகத்தஸுக்கு பல தடவை வியாபாரத்துக்கு போயிருக்கிறோம், அந்த விவரங்களையெல்லாம் நாங்கள் கேட்போம், அதுக்கு நீங்கள் சரியான பதில் சொல்லணும் என்று ஆரம்பிக்கிறார்கள். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு அவர்கள் கேட்பார்கள், நபி அவர்கள் அதுக்கு பதில் சொல்வார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனைத்தையும் கேட்டு நபி அவர்களுடைய வழியிலே தவறாது நாம் நடந்து அல்லாஹ்வுடைய மஹப்பத்தை பெற்ற நல்லவருடைய கூட்டத்திலே நம்மை சேர்த்து வைப்பானாக. இந்த ரபியுல் அவ்வல் 12 நாளும் நாம் நபி அவருடைய சீரத்தை கேட்டுக்கொண்ட காரணத்தினால் நமது பாவங்களை எல்லாம் அல்லாஹ் மன்னித்து, நமது கவலைகளை எல்லாம், துன்பங்கள் துயரங்களை எல்லாம் நீக்கி, நாம் கடன் பட்டதில் அல்லாஹ்வை அடைப்பதற்கு தௌஃபீக் செய்து, நமக்கு நல்ல குழந்தைகள் பிறக்க தௌஃபீக் செய்வானாக. பிறந்த குழந்தைகளெல்லாம் அவனுக்கு உகந்த குழந்தைகளாக வளர தௌஃபீக் செய்வானாக. நம்முடைய மனைவிமார்களை எல்லாம் புருஷனுக்கு கட்டுப்பட்டு நடந்து அல்லாஹ் ரசூலுக்கு உகந்த முறையில் நடக்கக்கூடிய நல்ல மனைவிமார்களாக நமக்கு முன்னாலேயும் நம்மை விட்டு மறைந்ததற்கு பிறகும் அவர்கள் இருப்பதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. அல்லாஹும்ம வஃபிக்னா லிமா துஹிப்பு வ தர்தா வஜஅல் ஆகிரத்தனா கைர மினல் ஊலா. ஸல்லி அலா நபியில் முஸ்தபல் முக்தார் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி.